ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஸ்ரீலங்கா, இந்தியா அதே மாதிரி குளோபல் வைஸாக வந்து நீங்கள் ஜாப்ஸ் வந்து டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்குரிய வெப்சைட்ஸ் பார்ப்போம். ஸோ இது எல்லாமே நான் ஃபில்டர் பண்ணது. பட் நீங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு தெரிஞ்ச வெப்சைட்லேயும் இது பண்ணலாம். சில ஆட்களுக்கு வந்து சில விஷயங்கள் இதில் ஒரு கேள்விக்குறியாகவும் அதே மாதிரி ஒரு மித்தாவும் இருக்குது. அது என்னன்னு ஒரு சொன்னால், நாங்கள் அப்ளை பண்ணுறோமே நமக்கு ஜாப்ஸ் வந்து கிடைக்குமா, அது போட்டியாளரில் இதாக இருக்குமே, நிறைய போட்டியாளர்கள் இருப்பாங்களே அவங்களுக்குள்ள நம்ம இந்த ஜாப்பை ஆக்சஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேட்டால், அது வந்து என்னென்னா உங்களோட நுழைஜில் தான் இருக்குது. ஓகே, அதே மாதிரி உங்களோட விடாமுயற்சி, அதாவது ட்ரை என்று சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த இந்த போட்டி இருக்கிற இந்த துறையில் வந்து நீங்கள் பீட் ஆகிட்டு போகணும்னு ஒரு சொன்னால் உங்களுக்குன்னு ஒரு சொல்லி தனித்தனியான சில ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து கட்டாயம் இருக்கணும். ஓகே, அதாவது நான் என்னென்னா இன்னும் ஒரு ஆளை விட உங்களை நீங்கள் வித்தியாசமாக காட்டுறதா இருந்தால் அந்த நுழையில் ஒரு பர்டிகுலர் நுழையில் உங்கள்கிட்ட அது சம்மந்தமான நிறைய விஷயங்கள், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இங்கே ஜாப்ஸ் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும். ஓகே, நான் நிறைய டைம் இந்த போர்ட்ஃபோலியோ சம்மந்தமாக கைச்சிருக்கிறேன். நான் கூகுளில் வந்துட்டு கிரியேட் போர்ட்ஃபோலியோ இன் ஆன்லைனோடு சொன்னீங்கன்னா இதில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். என்னென்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா உங்களை பற்றின ஒரு டீட்டெயில், அதாவது இப்போ உங்களோட உங்களோட ப்ரொஃபஷனல் ரீதியாக உங்கள்கிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, ப்ரொஃபஷனல் ரீதியாக நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறீங்க, அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, நீங்கள் எந்த அளவுக்கு இந்த இந்த பேஸ் அந்த அந்த நாலேஜில் பேஸாக இருக்கிறீங்கிறத ஆன்லைனில், அதாவது இன்டர்நெட்டில் உங்களை பற்றி நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணுறது, அதுதான் நம்ம வந்து போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு வெப்சைட் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் டொமைனில் அல்லது சப் டொமைனில் க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணலாம். ஸோ கென்வாவில் உங்களுக்கு சப் டொமைன் ஒன்று தருவாங்க. ஸோ அதிலே நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு இதில் இது பண்ணால் சிவி மாதிரி ஆன்லைன் சிவி. ஸோ அதே மாதிரி நீங்கள் என்னென்னா சிவியும் க்ரியேட் பண்ணணும். அதுவும் ஒரு ப்ரொஃபஷனலான சிவிஸாக இருக்கணும். பாருங்கள், க்ரியேட் சிவி ஆன்லைன் ஃப்ரீ. ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு சிவி ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணதுனால நீங்கள் எனி லைக் ஏதோ ஒரு வகையில் ஒரு ப்ரொஃபஷனலாக க்ரியேட் பண்ணணும். அந்த போர்ட்ஃபோலியோ லிங்க்கை வந்து நீங்கள் இந்த சிவிலையும் இண்டெக்ஸ் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி என்னென்னா கட்டாயம் நீங்கள் இந்த இதில், அதாவது இந்த இந்த ப்ரொஃபஷனில் இந்த ரிமோட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் செய்கிற உங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் ஒன்றும் இருக்கணும். ஓகே, லிங்க்டின் ப்ரொஃபைல். அதே மாதிரி நீங்கள் சிவிலேயோ அல்லது போர்ட்ஃபோலியோலையோ உங்களுக்குன்னா ஒரு ஃபேஸ்புக் பேஜ், உங்களுக்கான ஒரு சோஷியல் மீடியா லிங்க்ஸ், அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அதே மாதிரி டிக்டாக் இப்படின்னு ஒரு சொல்லியிருக்குமே, இதுகளில் வந்து உங்களை நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, அந்த லிங்க்ஸை வந்து நீங்கள் அதில் இன்புட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கான ஒரு ப்ரொஃபஷனல் இமெயிலும் இருக்கணும். இமெயில் க்ரியேட் பண்ணும்போது நிறைய பேர் டொமைனை வந்து பெருசாக இது பண்ணுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு 5 லெட்டர் வர மாதிரி அந்த டொமைனை நீங்கள் செட்டப் பண்ணிவிட்டு ஒரு ஜிமெயில் ஒன்று க்ரியேட் பண்ணி கொள்ளுங்கள். அதாவது இதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்கள்கிட்ட வந்து குறையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே வந்து உங்களுக்கு அந்த ஒர்க் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு குறையும். அதே மாதிரி என்னென்னு சொன்னால், எல்லாம் இருக்குது சார், இருந்து நான் அப்ளை பண்ணி இது பண்ணலன்னா அப்போ நீங்கள் முயற்சி தான் செய்யணும். உங்களோட ஃபோக்கஸை நீங்கள் ரீச் பண்ண மட்டும் முயற்சி செய்யணும். ஏன்னா இதை வந்து நீங்கள் வீட்டுக்கு இருந்தே, இப்போ நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு பிளேஸுக்கு ஒர்க் பண்ண போகக்குள்ள அதுக்குள்ளே நிறைய ரிஸ்க் இருக்குது. நீங்கள் போக்குவரத்தில் ஒரு ரிஸ்க் என்ன, அதே மாதிரி ஒரு ஆளுக்கு கீழே இருந்து ஒர்க் பண்ணணும், ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஒரு ரிஸ்க், அப்படியெல்லாம் இல்லாமல் இது வந்து ஃபுல் ஃப்ளெக்சிபிள். நீங்கள் வீட்டில் இருந்தும் எந்த நேரத்திலையும் வெளியில் எந்த சூழ்நிலை கால்நிலை எப்படி இருந்தாலும் மொபைலை வச்சுக்கிட்டே ஏர்ன் பண்ணுவோம். நாம் ஒரு கிளாஸ் ஒன்று ரன் பண்ணோம். இப்போ அந்த கிளாஸ் வந்து இந்த இந்த கன்செப்ட் எல்லாம் இல்லை. நீங்கள் ஜாயின் பண்ணதுமே அங்கே ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க் எடுத்து நீங்கள் இது பண்ண வேண்டிய, நீங்கள் வேர்ல்டு வைடாக 1 லட்சம் 2 லட்சம் அதை தான் ஆக்டிவ் இன்கம்னு சொல்கிறோம். ஓகே, இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ரிமோட் ஒர்க்கில் இது வெப்சைட்ஸ் இருக்கும். அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறது, ஒரு மொபைலை வச்சு நிறைய பேர் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒர்க் எடுத்து நீங்கள் சில சில விஷயங்களை சொல்லுவோம். அதை இது சில ஆக்களுக்கு ப்ளஸ் ஆகும். ஒர்க் இருக்குதானோடு ஏனோ தானோன்னு செய்கிறாங்க. நீங்கள் விளங்கிட்டீங்கன்னா சரி. ரிமோட் ஒர்க்குக்கு உங்களுக்கு வந்து இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ எஃபர்ட் போடணும், எவ்வளோ இது இருக்கணுங்கிற மாதிரி இது வந்து ஒர்க் அவைலபிளாக இருந்தாலுமே அதை கொஞ்சம் எங்களோட கைடன்ஸ் இருந்து செய்துட்டிங்கன்னா நீங்கள் இதை உருவாக்கலாமா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஒரு 15 மில்லியன் 100 மில்லியனுக்கு மேலே இன்சூரன்ஸ் வைத்து நம்ம
நம்ம கம்மிங் ஃபெப்ரவரி வந்து எங்களோட இன்ஸ்டிடியூட் 5 இயர்ஸ் ஆகுது. அதோடயே நாங்க சில விஷயங்கள அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி 1300 மெம்பர்ஸுக்கு மேல இருக்கிறாங்க. அதே மாரி ஏர்னிங் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஒர்க் அண்ட் டெடிகேஷன். அதே மாரி ஒர்க்க நீங்க ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். 100% ஃப்ரீ ஜாப் தான். மந்த்லி ஸ்பெஷல் ஆஃபர் போடுவோம். எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்ல. ஓகே. இதில வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். இதில வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி வேற கான்டாக்ட் லிங்க்கும் இருக்கும். கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நல்லது. நீங்க கோல் எடுத்தீங்கன்னு ஒரு சமயம் எனக்கு ஆன்சர் பண்ணுறோம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லா ப்ரொஃபஷனலும் இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க வந்து 2வது பேமெண்ட் எடுத்திருக்காங்க. கேர்ள்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இப்படின்னு ஒரு சொல்லி அவங்களுக்கு தேவையான மாதிரி இங்கே இதில் நிறைய ப்ரூஃப்ஸ்கள் இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த குரூப்பில் ஆக்சஸை வந்து நீங்கள் டிக்டாக்ல பயோல வந்து பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் இங்கே இருக்கும். ஜாயின் டெலிகிராம் சேனல்னு சொல்லி பண்ணியே அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு அந்த எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இல்லை வாட்ஸ்அப் கண்டெக்ட்டும் இருக்கும். வாட்ஸ்அப் கண்டெக்டே எடுத்துக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாமல் நான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது எனக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மோர் டீட்டெயில் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சரியாக கெதர் பண்ணீங்கன்னு ஒரு சொன்னால் சரி. அதே மாதிரி நீங்கள் கூகுளில் வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு ஒரு சொல்லி போட்டிங்கன்னு ஒரு சொன்னால் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியா டிக்டாக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்கில் ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது. அதே மாதிரி த்ரெட்ஸு, குவாரா, டெய்லி மோஷன், எல்லா சோஷியல் மீடியாஸும் இருக்கும். இதில் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லோ அதோட கனெக்ட் ஆகிருந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இமேஜஸை கிளிக் பண்ணால் இங்கேவே நீங்கள் ஏர்னிங்ஸ் ப்ரூஃப்ஸ்கள் செக் பண்ணி கொள்ளலாமா. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஏர்னிங் ப்ரூஃப்ஸுகளை வெப்சைட்டு போய் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோவிலையும் ஒரு சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ண வீடியோஸுங்களும் நீங்கள் ஷோ ஆகும். அதிலே நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அது மாதிரி யூசர்ஸ்ட்டு நல்ல என்கேஜ் ஆகினான சோஷியல் இந்த மீடியாஸும் ப்ரூஃப்களும் வீடியோ ப்ரூஃப்களும் ஷோ ஆகும். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, ரைட். நம்ம கன்செப்ட்டுக்குள்ளே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் முதல் வந்து நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறன்னு சொன்னால் நீங்கள் எப்படி ஜாப்ஸ் கெதர் பண்ணலான்னா நான் சொன்ன வெப்சைட்லேயே நீங்கள் அப்படி சர்ச் பண்ணலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து லிங்க்டின் சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகே. இதில் ப்ரொஃபஷனல் ஆட்கள் இதில் அது மாதிரி வெப்சைட்ஸும் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் உங்களோட ஜாப்ஸை சர்ச் பண்ணலாம். இங்கே பாருங்கள் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் இன் ஸ்ரீலங்கான்னு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்ரீலங்கன் கம்பெனிஸ் வந்து இது வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இதில் வந்து நிறைய கேட்டகரி இருக்குது. ஈஸி அப்ளை பண்ணுறது, ஸ்மால் பிஸ்னஸ், அதே மாதிரி ரிமோட் ஜாப்ஸ்னு சொன்னால் உங்களோட வீட்டிலேருந்தே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்ட் டைம் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லியும் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் இது ஒன்றில் கனெக்ட் ஆகி இதை ட்ரை பண்ணி கொள்ளலாமா. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த அந்த ஜாப் சைட்ஸில் வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு அதை அப்ளை பண்ணுற கான்செப்ட் இருக்கும். அதில் அப்ளை பண்ணிக்கொண்டீங்கன்னா சரி. ஸோ இதில் வந்து நிறைய ஜாப்ஸுகள் வந்து அப்டேட் ஆகும். நீங்கள் பணியை பாருங்கள். ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இதில் வந்து ஜாப்ஸுன்றே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் எந்த இதில் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதை சர்ச் பண்ணால் சரி. அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் இன் ஸ்ரீலங்கான்னு அடிச்சிங்கன்னா அது இதை காட்டுற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு டேட்டா என்ட்ரி ஓகே. கூகுளில் போயிட்டு நீங்கள் டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் இன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி அந்த லிஸ்ட் அங்கேயே லிங்க்டின் லிஸ்ட் வரும். அதை எடுங்க. அதில் இக்மெண்ட்லாம் வரும். அதை இக்னோர் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் என்ன தான் சைட்டில் நீங்கள் இது பண்ணாலும் கட்டாயம் ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக விளையும் கொள்ளணும். யாருமே ஜாப்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் ஜாப்ஸ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொன்னால் மணி கேட்க மாட்டாங்க. ஓகே. அதை நீங்கள் இப்போ நீங்கள் ஜாப்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கால் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாப்ஸை உங்களுக்கு தந்திருக்கீங்க. நீங்கள் மணி தாங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. இப்போ என்னோட கிளாஸில் கூட நீங்கள் வந்து எங்களோட கிளாஸுக்கு தான் ஃபீஸ் பே பண்ணணுமே தவிர இந்த வெப்சைட்டுக்கு ஃபீஸ் பே பண்ணுறதில்ல. இப்போ நாங்கள் உங்களோட கைடன்ஸ் நம்ம டைமை கொடுத்து உங்களுக்காக ஒரு கைடன்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறோமே அந்த கைடன்ஸுக்காக தான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறதை தவிர நீங்கள் என்ன பண்ணுறலன்னு சொன்னால் இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணல அப்படின்னா அது ஸ்கீம். ஓகே. ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். ரைட். இதில் ஃபஸ்ட்டு வந்து remote.com நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. remote.coன்னு இருக்குது. இதில் remote.com இது வந்து வேர்ல்டு வைடாக நீங்கள் இதில்
ஜாப்ஸ் வேர்ல்டு வைட் கம்பெனிஸ்களில் நீங்கள் இதை ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பாருங்கள் நிறைய கம்பெனி இதோட இன்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இதில் நிறைய விஷயங்கள் வந்து 100% ரியலான ஒரு வெப்சைட் தான். நீங்கள் எந்த ஒரு இதுவும் டவுட்டும் பண்ண தேவையில்ல. நீங்கள் அப்ளை பண்ணால் சரி. நீங்கள் அப்ளை பண்ணுற வீதம் கூட. நான் நிறைய ரிமோட் வெப்சைட் போட்டிருக்கேன். அப்படியெல்லாம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு கூட இருக்குமா. ஓகே, எடுத்திருக்கிறாங்க நிறைய பேர். அதுக்காக தான் நம்ம அந்த இதை இது பண்ணுறோம். ஓகே, ரைட். ஸோ இதில் வந்து நம்ம ஜாப்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம இது பண்ணுவோம். இப்போ இது வந்து ரிமோட் ஒர்க்கா அல்லது வந்து நீங்கள் ஒன் சைட்னா அந்த கம்பெனிக்கு நேரடியாக போய் வேலை செய்ய போகிறீங்களான்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் டேட்டா என்ட்ரி டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா இதில் டேட்டா என்ட்ரி ஸோ டேட்டா என்ட்ரி ரிலேட்டடான ஜாப்ஸ்கள் இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இதை வந்து இதிலேருந்து எக்ஸஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இந்த கம்பெனி நீங்கள் அந்த ஜாப்ஸ் வந்ததுமே இந்த ஜாப்ஸுக்குள்ளே போயிட்டு இதை எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க எல்லாமே இதில் சொல்லியிருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு எக்ஸஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, கரண்ட்லி 1 ஜாப்ஸ் ஓப்பனில் இருக்குது. ஓகே, இது நீங்கள் ஒன் சைடில் ஒர்க் பண்ண போகிறீங்களா, ஹைப்ரிட்டில் ஒர்க் பண்ண போகிறீங்களா, அல்லது ரிமோட்டாக ஒர்க் பண்ண போகிறீங்களான்னு ஒரு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் இதை ஃபில் பண்ணிங்கன்னு ஒரு சொன்னால் சரி. ஓகே, உங்களுக்கு ஐடு ஜாப்ஸ் ரிலேட்டட் இதாகும். அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஜாப்ஸுக்கே ஃபேமஸான சைட்னு ஒரு சொன்னால் இந்த கிரேப் ஜாப் தான். ஸோ இந்த கிரேப் ஜாப்பில் நீங்கள் ஜாப் டைட்டிலில் வந்துட்டு டேட்டா என்ட்ரி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய ஜாப்ஸுகள் ஷோ ஆகும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சைட்லேயே நீங்கள் அதை இது பண்ணிக்கொள்ளலாம். இதுவும் வேர்ல்டு வைடான வெப் சைட் தானே. ஸோ நீங்கள் வேர்ல்டு வைடாக ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா இதில் தாராளமாக நீங்கள் இதில் ட்ரை பண்ணலாம். ஓகே, இங்கே பாருங்கள் டேட்டா 3 லட்சம் தான் ஜாப்ஸ் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் இன் யூஎஸில் இருக்கிற 3 லட்சம் ப்ளஸ் ஜாப்ஸ் வந்து இங்கே ஷோ ஆகுது. ஸோ இதில் வந்து நீங்கள் 1 டே அகோ போஸ்டட் டுடே அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கு. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது ஃபாஸ்ட் அப்ளைனோட அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு அப்ளை பண்ண சொல்லுவாங்க. உங்களோட பணியை வந்து பார்த்தீங்கன்னா இது டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் என்னென்ன அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி கொள்ளலாமா. ஓகே, ஸோ எல்லா ப்ரோசஸும் என்னால் சொல்ல முடியாது. நீங்கள் சில விஷயங்களை தேடிக்கொள்ளணும். ஓகே, அதாவது நீங்கள் எந்த ஒரு கைடன்ஸ் எடுத்தாலுமே வந்து உங்களுக்கான நீங்கள் ஒரு நாலேஜ் தேடுதல் இதை நீங்கள் இது பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் இன்னும் சில விஷயங்களை வந்து என்கிட்ட கேட்டு கொண்டு இருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு அந்த விஷயத்த சொல்கிறது தான். ஸோ உங்களோட கைடன்ஸையே நீங்கள் முழுமையாக நம்பி இருக்கிறது வந்து அது சரி வராது. உங்களுக்கு தேவையானது நீங்கள் தான் இது பண்ணணும். அந்த நாலேஜ் தான் உங்களை கடைசி வரையும் காப்பாற்றும். ஓகே, ஸோ கிரேப் ஜாப்பும் நல்ல சைட். ஸோ இதையும் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டும் வந்து நீங்கள் வேர்ல்டு வைட். ஸோ அதோட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்னென்னு ஒரு சொன்னால் அப்ஒர்க்னு ஒரு சொல்லியிருக்குது. நீங்கள் ஸோ அப்ஒர்க்கில் வந்து டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் இன் அப்ஒர்க்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கேயும் நிறைய ஜாப்ஸ்கள் வரும். கொஞ்சம் அட்வான்ஸாகவும் இருக்கும் இந்த ஜாப்ஸ். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்கும் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்ல ஒரு சிவி ஒன்று இது பண்ணி க்ரியேட் பண்ணிட்டு ட்ரை பண்ணுவீங்கன்னா சரி. அடுத்தது வந்து நீங்கள் கூகுள் ஷீட் எக்ஸ்பர்டாம் ஒரு வீக்கில் 30 ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குமாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்லாம் கேட்காங்க. இங்கே வந்து இன்டர்மீடியட்டில் இருக்கணுமாம். இன்டர்மீடியட்டில் இருக்கிறனும் எக்ஸ்பர்ட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாலேஜ் இருக்கிறாங்க. நீங்கள் கட்டாயம் நீங்கள் இது பண்ணுங்கள். யூடியூப் வீடியோ எடிட்டர் அப்ளிகேஷன் ஸ்க்ரீனர். ஸோ வித்தியாசம் டைப்பான ஜாப்ஸ் எல்லாம் வரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். விளையாட்டுக்கு இல்லாமல் சரியான ஆட்கள் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஜாப்ஸின் ஃப்ரீலான்சர்னு டைப் பண்ணிங்கன்னா கூகுளில் இதுவும் வரும். இதுலேயும் இந்த வெரிஃபைடுன்னு போட்டிருக்கிறதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இதையும் பற்றி நீங்கள் நிறைய விஷயம் படிக்கணும். இங்கேயும் நிறைய டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் வரும். டேட்டா என்ட்ரி ஃப்ரம் டிஜிட்டல் பிடிஎஃப் ஃபைல்ஸ். டிஜிட்டலான பிடிஎஃப் ஃபைல் தருவாங்க. அதை இது பண்ணணும். சிம்பிள் எக்ஸல் சீட் ஸ்பெஷலிஸ்ட். அதே மாதிரி இ-காமர்ஸ் பிடிஎஃப் டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன். அதே போல் டேட்டா கலெக்ஷன் ஆர்கனைசேஷன் எக்ஸல் சீட் கவர்மெண்ட் டேட்டா. ஸோ இப்படின்னு ஒரு சொல்லி நிறைய டைப் ஆஃப் ஜாப்ஸ்கள் வரும். இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதுக்கு ஒரு நல்ல ஜாப் சைட். இது சம்மந்தமாக நம்ம நிறைய விஷயம் படிப்போம் ஃப்யூச்சர்லேயும். ஸோ இந்த சைட்டை யூஸ் பண்ணி நிறைய பேர் இப்போ ஈவன் நீங்கள் நான் வந்து மணி மேக் பண்ணது முதலாவது இந்த சைட்டில் தான். ஓகே, பிடிஎஃப் டைப்பிங் ஒர்க்கு ஹேண்ட் ரைட்டிங்
டேட்டா டெக்ஸ்ட் டேட்டா என்ட்ரி, அதே மாதிரி பாருங்கள் வெப்சைட் ப்ளாக் இன்டூ கூகுள் டாக்குமெண்ட், அதே மாதிரி எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட், அதே மாதிரி சார்ட் அண்ட் ரிப்போர்ட் ஜெனரேஷன் ஃப்ரம் எக்ஸல். ஸோ இப்படி டேட்டா ஏதோ ஒரு டேட்டாவை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், இதில் என்ட்ரி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குமா. அப்போ இதில் கூகுளில் போயிட்டு டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் இன் ஃப்ரீலான்சர் யூஸ் பண்ணுங்கள். இதில் ஜாப்ஸை கெதர் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸுகள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் லேர்ன் பண்ணுங்கள். நம்ம முடியுமா இருந்தால் நம்மளும் போடுவோம். இமெயில் கலெக்ஷன் டீம் நீடட். பாருங்கள், ஒரு இமெயில் 1000 இமெயில் கலெக்ட் பண்ணி தந்தால் அவங்களுக்கு $10 பே பண்ணுறாங்களாம். by a listed company name, phone, address. You just need to find company email using my list. அவர் வந்து எல்லா டீட்டெயிலும் தருவாராம். அவர் என்ன செய்யணும்னா, அவருக்கு இமெயில் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குமா. அப்போ இதுக்கு நிறைய பேர் பிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்களும் இதில் பிட் பண்ணிவிட்டு இந்த ஜாப்ஸை வந்து இது பண்ணி கொள்ளலாமா. ஓகே, இது ஒரு வே. ஓகே, ஸோ இது நாலுமே நீங்கள் வேர்ல்டு வைடாக ஜாப்ஸ் தேடக்கூடியது. அதே மாதிரி நீங்கள் இந்தியாவில் இருக்கிறவங்கன்னா நீங்கள் வந்து இந்த சைட்டில் நீங்கள் இது பண்ணலாம். ஸோ NAUKRY ஸ்பெல்லிங்ஸை பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ், இதில் வந்து ரிமோட் ஜாப்ஸும் இருக்குது. நீங்கள் அதே மாதிரி MNC ஜாப்ஸும் இருக்குது. ஃப்ரெஷ் டேட்டா சயின்ஸ், அனலிட்டிக், பேங்கிங், இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஜாப்ஸ் தேவையோ அந்த ஜாப்ஸை நீங்கள் இதில் இது பண்ணலாம். ஸோ நான் டேட்டா என்ட்ரி ஃப்ரெஷர் சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதில் நிறைய ஜாப்ஸுகள் இங்கே ஷோ ஆகும். இது வந்து என்னென்னா ஏஐ மூலமாகவே இது பண்ண சொல்கிறேன். இதில் நீங்கள் ஜாப் அலர்ட்டும் கொடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், 2677 இது கம்பெனி பூனே, அதே மாதிரி காஞ்சிபுரம், சென்னை, தானே, இப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. இது ஒன் சைட்டில் ஒர்க் பண்ணுறது இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ரிமோட்டில் ஒர்க் பண்ணுறதும் இருக்குது. அதே மாதிரி இது கம்பெனிக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. 3.7, 3.6 அப்படின்னு ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரேட்டிங்கையும் கொஞ்சம் செக் பண்ணி இது பண்ணிக்கொள்ளுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், எந்த ஒரு ஜாப்பாக இருந்தாலும் அந்த கம்பெனி மணி கேட்டுச்சுன்னு சொன்னால் நீங்கள் கொடுக்கக்கூடாது. அதாவது ஸ்கேப். ஓகே, அப்போ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இவங்க ஒருவேளை உங்கள்கிட்ட நீங்கள் எங்களோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் மணி பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் சொல்லுவேன் இந்த ஜாப் தேவையில்லைன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் ரியலான ஜாப்ஸும் இருக்குது. அப்படி இஷ்யூன்னா இவங்கள்ட்ட பேசிக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். நீங்கள் அப்ளை பண்ணுறது அவங்களோட வேலை. அதுக்கு பிறகு உங்களோட திறமை, உங்களோட நாலேஜ், உங்களோட அந்த பகுத்தறிவு தான் இதில் கண்டினியூஸாக உங்களை காப்பாற்றும் எங்கே இருந்தாலும். அதே மாதிரி வந்துட்டு இதுலேயும் வந்து நீங்கள் டேட்டா என்ட்ரி ஜாப்னு தேர்ந்தீங்கன்னா இங்கேயும் நிறைய ஜாப்ஸ் வரும். இதையும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது வேர்ல்டு வைடாகவும் வரும், இந்தியாவாகவும் வரும். ஓகே, ஸோ நீங்கள் இதில் வந்து லொக்கேஷனை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கிற கம்பெனிஸை நீங்கள் தேடுறீங்களோ அந்த கம்பெனிஸை இது பண்ணும். அதே மாதிரி ஃபாரின் கம்பெனிஸ்களும் இருக்குது, ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இந்த டேட்டா என்ட்ரிங்கிறது ஈஸியான ஜாப். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா விளங்கும். அவங்க சொல்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து இப்போ இமெயில் கலெக்ஷன் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அவர் எல்லாமே தருவார். நம்ம இமெயிலை கலெக்ட் பண்ணி கொடுக்குறது. அதே மாதிரி ஈபே லிஸ்ட்டு பண்ணுறதுக்கு இது பண்ணுறோன்னு சொன்னால் அந்த ஈபே லிஸ்ட்டுக்குரிய தேவையை இது பண்ணுறது. பிடிஎஃப் ப்ராடக்ட் கெட்லாக், அதே மாதிரி மேனுவல் இமெயில் கலெக்ஷன் ப்ரோக்ராமிங் சைட், அதுக்கு இமெயில் கலெக்ட் பண்ணி தருவான். அதே மாதிரி மேனுவல் டேட்டா என்ட்ரி, ஸ்கேன் இமேஜ் தருவாங்க. அதை மேனுவலாக நீங்கள் என்ட்ரி பண்ணி கொடுக்கணும். இப்படியான நிறைய விஷயங்கள் இதில் இந்த டேட்டா என்ட்ரி அண்ட் லீட் ஜெனரேட் பண்ணுறதுக்கு இப்படியான சில ஈஸியான ஜாப்ஸுகள் வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த சைட்டுகள். ஓகே, ஸோ தேவையானாக்கள் ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. கட்டாயம் உங்களோட போர்ட்ஃபோலியோவையும் சிவியையும் நல்லா இது பண்ணிக்கொள்ளுங்க, க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வந்து இதில் நாங்கள் கண்டெக்ட் டீட்டெயில் போட்டிருக்கோம். இதை கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த செக் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங்ஸ், அதே மாதிரி அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி அவங்க போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி சோஷியல் மீடியாவையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதில் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ப்ளேலிஸ்ட் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டில் ஏஐ டூல்ஸ், அதே மாதிரி பாடநெறி எவ்வாறான வேலையில் காணப்படும், ஆன்லைன் மணி மேக்கிங் மெத்தட்ஸ், இது எல்லாமே இதில் இருக்கும். அதையும் தேவையானாக்கள் செக் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே.